உங்கள எத்தனை பேர் பிரின்சஸ் டயானா, பிரின்ஸ் சார்ல்ஸ் கல்யாணம் நேரடி ஒளிபரப்ப பார்த்திருக்கீங்க? நான் பார்த்திருக்கேன். அந்த பக்கிங்ஹாம் பேலஸ், அந்த பால்கனி, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்தது, அதெல்லாம் இன்னும் என்னால மறக்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுமங்கலா நாராயணசாமி. இன்றைக்கு என்னுடைய லண்டன் டைரி எந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன்னா, பக்கிங்ஹாம் பேலஸ். அதாவது பிரின்சஸ் டயானா அண்ட் பிரின்ஸ் சார்ல்ஸ் கல்யாணம் பண்ண சமயத்துல நேரடியாக உலகமெங்கும் ஒளிபரப்புனாங்க. அந்த நேரடி ஒளிபரப்ப பார்த்த பல கோடி மக்கள்ல நானும் ஒரு ஆளு. எனக்கு பிரின்சஸ் டயானா ரொம்ப 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 பிடிக்கும். அவங்க இறந்த விதை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மனசுக்கு சங்கடமான ஒரு விஷயம். எனிவே நான் இன்று உங்களுடன் பகிர போகின்ற விஷயம் என்னன்னா, பக்கிங்ஹாம் பேலஸ். டியூப் எடுத்து கிரீன் பார்க் இந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அங்கிருந்து நடந்து போனோம். ஹைட் பார்க், அதாவது ஒரு நந்தவனம், ரொம்ப அழகான நந்தவனம். அதை கடந்து போயிட்டோன்னுதான் இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் எங்கள் முன் தென்பட்டது. இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் பாதுகாவலர்களா இருக்காங்க தெரியுங்களா, அந்த கார்ட். அவங்க மேல பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அது விக்கு நினைச்சிட்டு இருக்கோம், அதாவது முடி நினைச்சிட்டு இருக்கோம், பொய் முடி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஆக்சுவலி பார்த்தா அது விகு கிடையாது. பாத்தீங்கன்னா அவங்க நின்றுகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் கூட ஆடாம அசையாம இருக்காங்க. இது அவங்க ராணிக்கு, ராஜாவுக்கு அவங்க காட்டுகின்ற மரியாதை, விசுவாசம், ஆர்மி துறையில அவங்களுடைய அந்த டிசிப்ளின். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல நின்றுகிட்டே ஆடாம அசையாம இருக்கிறது உலகத்திலேயே கஷ்டமான வேலை இந்த வேலைதான். சரி, அந்த தலையில போட்டிருக்க அந்த கருப்பு இந்த முடி மாதிரி இருக்குல்ல, அது விக்கல சொல்றீங்களா? அப்ப என்னதான் அப்படி கேக்குறீங்களா? அதாவது நெப்போலியன் ராஜா காலத்துல இந்த தலையில இந்த மாதிரி அடிங்கிட்ட அந்த பிராக்டிஸ் அந்த காலத்துல இருந்திருக்கு. எதுக்குன்னா, போர் வீரர்களை உயரமாக காட்டுவதற்காக அந்த ஒரு யுக்தியில இதை அணிந்திருக்காங்க. இதே இங்கிலாந்துலயே கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆதி காலத்துல எதனால செய்யப்பட்டதுன்னா, கரடியோட தோல் அது உரிச்சு, முடியோட சேர்த்து உரிச்சு, அது பாகுபடுத்தி தலையில அணிவதற்குள்ள வகையில அது வடிவமைத்து அததான் இந்த தலையில அணிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இன்னமும் கரடியோட தோலை வச்சுதான் இந்த தலையில உள்ள அந்த இதை போட்டுட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, மேபி இப்ப வேற பொருட்களை கொண்டு அவங்க தயார் செய்யலாம். ஆனா இன்னமும் கரடி தோல் கொண்ட அந்த தலை அணியதான் ஒரு சில வீரர்கள் இன்னமும் அணிந்து கொண்டு இருக்கின்றார்கள். மேலும் என்னுடைய லண்டன் டைரி பற்றிய கதை அடுத்த காணொளியில். என்னுடன் இணைந்திருங்க. சீமடுத்தான் இருக்கும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.